ஓகே வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ் ஆளினால் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் பேடிஎம்மில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஊழலே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நான் ஆர்டர் பண்ணியிருந்த பொருள் என்னோடய கைக்கே வந்து சேரலை. ஆனால் என்னோடய அமௌண்ட்டும் இப்போது வேஸ்ட்டாக போயிடுச்சு. இதை பற்றி நான் பேடிஎம்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணேன். மேலும் நம்மக்கிட்ட கொரியரை கொண்டு வரவங்ககிட்டையும் நான் கேட்டு பார்த்துட்டேன். அதை பற்றி அவங்க எந்த டீட்டெயிலும் நம்மக்கிட்ட கரெக்டாக சொல்லலை. நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருந்த பொருளோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா. இப்போ அந்த 300 ரூபாய்க்கு பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. மேலும் இப்போது எனக்கு நடந்திருக்கிற இதே போல் பிரச்சனை உங்களுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை பற்றின டீட்டெயிலாக உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். மேலும் இனிமேல் நீங்கள் பேடிஎம் மூலமாக பொருள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கும் இது மாதிரி ப்ராப்ளங்கள் வரலாம். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் இது போல் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் எப்படி நம்ம அடுத்து ஸ்டெப் எடுக்கிறது, என்ன பண்ணுறது, அதை பற்றின டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கை வாழ்பவன் என்பான், முயல்வாருள் எல்லாம் தலை. அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கின்றவன், வாழ முயல்கின்றவன், பல திறத்தாரிலும் மேம்பட்டு விளங்குகின்றவன் ஆவான். ஓகே, இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயிலை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டு இருக்கிற டீட்டெயில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்த டீட்டெயில். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே தெரியிற இந்த 2 வாட்டர் பாட்டில் தான் நான் இப்போ ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 299 ரூபா. மேலும் கேஷ்பேக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபா. என்னோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. மேலும் இந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிறதுலே ஒரு 2-3 நாள் தள்ளி போச்சுன்னு சொல்லலாம். அது போல் நடந்துட்டு இருக்கும்போது என்னுடைய பேடிஎம் டெலிவரி ஸ்டேட்டஸில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு டெலிவர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அது போல் எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் காட்டுச்சு. நான் உடனே பேடிஎம்மை காண்டாக்ட் பண்ணேன். அதாவது ஒரு 2 நாள் கழிச்சு நான் என்ன நினச்சேன்னா, ப்ராடக்ட் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், நாளைக்கு வந்து நம்மக்கிட்ட டெலிவரி பண்ணிடுவாங்க அது போல் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இது போல் நடந்திருக்கு. ஃபஸ்ட் டே அவங்க டெலிவரின்னு ஸ்டேட்டஸ் போட்டு மறுநாள் என்னோட கையில் வந்து கொடுத்துருக்காங்க. அது போல் நடந்திருக்கு. அதனால் ஒருவேளை அப்படியே இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் ஆயிருக்கும். அது வரைக்கும் ப்ராடக்ட் கைக்கே வரல. நான் உடனே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் போய் காண்டாக்டர்ஸ் அது போல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே காண்டாக்டர்ஸ் அது போல் ஒரு ஆப்ஷன் ஷோ நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுடைய ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில் அவங்க ஷோ பண்ணுவாங்க. அதாவது உங்களோட ஆர்டர் பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் அங்கேருந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த இஷ்யூவை பற்றி அவங்கக்கிட்ட அப்டேட் பண்ணலாம். நானும் அது போல் தான் பண்ணேன். அவங்க என்கிட்ட பேசினாங்க. நானும் என்னோட இஷ்யூவை பற்றி அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க உடனே நான் வெரிஃபை பண்ணிட்டு சொல்கிறேன் அது போல் ஒரு மெசேஜை சொன்னாங்க. சொல்லிவிட்டு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்புனாங்க. அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சைன் அனுப்பியிருந்தாங்க, அதாவது ஒரு சிக்னேச்சர். அந்த சிக்னேச்சரை அனுப்பி இந்த சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுடையதா இல்லை வேற ஒருத்தவங்களோடதான் செக் பண்ண சொன்னாங்க. நான் என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். மேலும் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்கிறோம் அது போல் சொல்லியிருந்தாங்க. ஒரு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தாங்க. அதாவது நாங்கள் என்கொயரியை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம், நாங்கள் பேடிஎம் கொரியர் பார்ட்னர்கிட்ட பேசியாச்சு, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி பண்ணிட்டாங்க அது போல் எனக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் என்னோட கைக்கு இது வரைக்கும் பொருள் வந்து சேரவே இல்லை. மேலும் அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் ஆப்ஷன்லேயே எனக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆப்ஷன் காட்டுச்சு. நான் உடனே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை ரிட்டன் போட்டேன். இப்போ கேட்கும்போதே உங்களுக்கு காமெடியாக இருக்கும். அதாவது வடிவேல் காமெடியில் வர்ற போல தான் கிணறே வெட்டாமல் கிணற காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அதே போல் ஒரு நிலமை தான் இங்கேயும். என்கிட்ட பொருள் இன்னும் கைக்கு வந்து சேரவே இல்லை. ஆனால் என்னோடய பொருளை ரிட்டன் போட போகிறதா சொல்லி நான் ரிட்டன் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மறுநாள் எனக்கு ரிட்டன் எடுக்க ஆள் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட நான் சொன்னேன் இது போல் பிரச்சனை ஆயிடுச்சு, என்னோட கைக்கு பொருள் வந்து சேரவே இல்லை. அது போல் அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க எந்த கொரியர் கம்பெனிலேருந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணாங்க அது போல் கேட்டாங்க. நான் சொன்னேன் ஈகாம் அப்படிங்கிற டெலிவரி ஆஃபீஸ்லேருந்து அவங்க டெலிவரி பண்ணியிருக்காங்க அது போல் நான் சொன்னேன். அவர் உடனே அவருடைய கான்டாக்ட் நம்பரும் என்கிட்ட கொடுத்தாரு. நான் அவரை கான்டாக்ட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் சொல்கிற அந்த டேட்டில் நான் டெலிவரி பண்ணுறதுக்கு வரல, அன்றைக்கி வந்து நான் லீவு, என் கூட வேலை பார்க்குற இன்னொருத்தர் தான் டெலிவரி பண்ண வந்தார் அது போல் அவர் சொல்லியிருந்தார். மேலும் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் அது போல் சொல்லியிருந்தேன். அவர் ஓகேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ இந்த வீடியோ நான் எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 days ஆயிருக்கும். அந்த இஷ்யூ எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வாட்டர் பாட்டிலே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். மேலும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலுக்கான அமௌண்ட்டும் வாட்டர் பாட்டிலும் இது வரைக்கும் எனக்கு வந்து சேரவே இல்லை. மேலும் நான் பேடிஎம்கிட்ட மறுபடியும் கால் பண்ணி கேட்டேன். இது போல் நான் அவங்க கொரியர் ஆஃபீஸ்லையும் கேட்டு பார்த்துட்டேன். அவங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. என்னோட அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுங்கள் அது போல் நான் பேடிஎம் கம்பெனிக்கிட்ட கேட்டேன். அவங்க எங்களால் ரீஃபண்ட்லாம் பண்ண முடியாது அது போல் ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்தாங்க. இப்போ இங்கே நடந்த பிரச்சனையை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். இல்லைனா மறுபடியும் ஒரு தடவை கேட்டு பாருங்கள்.
கண்டிப்பாக இது போல் பிரச்சனை உங்களுக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் யாரெல்லாம் காண்டாக்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் டேரெக்டாக ஃபஸ்ட்டு பேடிஎம்மை காண்டாக்ட் பண்ணேன். அவங்க எனக்கு ஒரு சிக்னேச்சரை மெயிலில் அனுப்பியிருந்தாங்க. அது என்னோட சிக்னேச்சர் இல்லைன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு அவங்க அனுப்பின மெயிலில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுடைய கொரியர் பார்ட்னர் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க, அது போல் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக நான் அந்த ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரிட்டன் போட்டிருந்தேன். ரிட்டன் வாங்க வந்தவங்க இகாம் கம்பெனியில் இருக்கிற டெலிவரி பாயோட ஃபோன் நம்பரை எனக்கு கொடுத்தாங்க. நான் அவங்களையும் காண்டாக்ட் பண்ணி பார்த்துட்டேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இது போல தான் இப்போது இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல ஃப்ராட் வேலை நடந்திருக்கு. இதில் எந்த இடத்துல பிரச்சனைங்கிறதே கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. பேடிஎம் பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமருக்கு சப்போர்ட்டாக பேசாமல் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெலிவரி கோ பார்ட்னருக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. மேலும் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட சேனலில் அன்பாக்ஸ் பண்ண நிறைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் பேடிஎம்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, இன்டர்நெட்டில் நம்ம ப்ராடக்ட்டை பை பண்ணுறது நமக்கு சேஃபாக அன்சேஃபானு. நான் உங்ககிட்ட அடித்து சொல்லுவேன். அப்போது ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம கைக்கு சிறந்த முறையில் வந்து கொடுத்துருவாங்க, அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. என்கிட்ட கேட்குற எல்லாருக்கிட்டையும் நான் அந்த பதிலாம் சொல்லுவேன். ஆனால் இனிமேல் அது மாதிரி சொல்லுவேனாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நடந்திருக்கு, நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம். இது போல் மேலும் நிறைய பேருக்கும் நடந்திருக்கலாம். மேலும் இந்த விஷயங்கள்லாம் வெளியே வராமல் இருந்திருக்கலாம். இது போல் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருந்த பாட்டிலோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 299 ரூபா. இது ஒரு 300 ரூபா இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன விஷயமா தெரியுது. இதுவே நீங்கள் ஒரு 10,000 இல்லைனா 15,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் ஃபோன் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, இது போல் ப்ராப்ளம் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய இஷ்யூ தான். மேலும் இனிமேல் நீங்கள் பேடிஎம்மில் பை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். இப்போது எனக்கு நடந்திருக்க இந்த ப்ராப்ளம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் எனக்கு நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஆன்லைன் வெப்சைட்டில் இது போல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கியர் பெஸ்ட் அது போல் ஒரு ஆப் பார்த்துருந்தோம். அதாவது சைனாவிலேருந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவே நமக்கு கரெக்டாக ரிசீவ் ஆயிடுச்சு. பேடிஎம்லேயும் இதுக்கு முன்னாடி நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன், கரெக்டாக தான் ரிசீவ் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. மேலும் பேடிஎம்மில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனும் இல்லை. நம்ம டேரெக்டாக நம்ம அமௌண்ட்டை பே பண்ணால் தான் அடுத்து நம்ம ப்ராடக்ட்டை வாங்க முடியும். ஆனால் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது போல் பிரச்சனை இல்லை. நம்ம கேஷ் ஆன் டெலிவரியிலே நம்ம ப்ராடக்ட்டை ஃபுல்லாக வாங்கிக்கலாம். இதை கேட்ட உடனே நான் அமேசானுக்கோ ஃப்ளிப்கார்ட்டுக்கோ நான் விளம்பரம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் இப்போ எனக்கு நடந்த பிரச்சனையை தான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். மேலும் நீங்கள் பேடிஎம்மில் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறவா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இனிமேல் பேடிஎம்மில் வாங்கும் போதும் எச்சரிக்கையாக வாங்குங்க. ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேடிஎம்மில் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பேடிஎம்மில் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேடம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பேடிஎம் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். ஏன்னா பேடிஎம்மில் தான் கம்மியான விலையில் ப்ராடக்ட்ஸை வாங்கலாம், அதுக்காக தான் நான் அதை சஜஸ்ட் பண்ணேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு பிரச்சனை நடந்த பிறகு இதையும் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முயற்சி பண்ணுங்கள்.